சார் எனக்கு வந்து இதை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறப்போ அஸ் அன் ஆக்டர் நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி ஒரு ஆன்சர் கொடுக்கறதுமே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வியூ ஆஃப் சினிமாவா இருக்குது. அகைன் சார் நான் உங்களை வந்து இப்போ ரீசெண்டா அபூர்வ சங்கீதம் அப்படிங்கிற ஒரு இது கமல் சார் பண்ணியிருந்தாங்க. அதுல ராஜா பார்வை படம் வந்து போட்டிருந்தேன். நான் அந்த இதுக்கு வந்திருந்தேன் சார். அதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஸோ அந்த இது வந்தப்போ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாட்சிங் ராஜா பார்வை. படத்துல வந்து பெரிய ஃபைட் கிடையாது. படத்துல வந்து மாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஹீரோ அவங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல வராங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. நான் அந்த படம் பார்த்து எனக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து லைக் ஸ்டன்ட். இதை எப்படி வந்து கமல் சார் பண்ணாங்க? இது ஏன்னா ஹீஸ் a star already when he should have been a star when he did that. இன்னைக்கு அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சார் நீங்க வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆக்டரா இதுல வர போறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி a blind person அப்படின்னு சொன்னா, ஒரு பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்னா, அவங்க அது ஓகே சொல்ல முடியாத கட்டாயத்துல வந்து நம்மளோட பிசினஸ் மாறி இருக்கா? ஆர் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவங்க அதை எடுக்க மாட்டேங்கிறாங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? வை சச் மூவிஸ் ஆர் நாட் கமிங் எனிமோர்? கமல் சார் வந்து இஸ் a different breed. அவர் வந்து டிஃப்ரெண்ட் breed. ராஜபார்வை வந்து அவர் ஹீரோ மட்டும் கிடையாது, அந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஹி ப்ரொடியூஸ்ட். அப்போது தன்னுடைய மார்க்கெட்டுக்காக, தன்னுடைய இதுக்காக அவர் வந்து அப்போ இருக்கிற ஹீரோ லெவலை விட அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு பிரமாதமான கதை பண்ணியிருக்கலாம். பட் he felt that he has to make that film. Because he is doing his first production, he wants his heart and soul to be there in the film. He would have chosen that. நிறைய படங்கள் குருதி புனல் எடுக்கும்போதும் அப்படிதான் சொல்லப்பட்டது. குருதி புனல் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் கமல் சார் சேட் அபவுட் தட் ஃபிலிம். அதில் பாட்டு கிடையாது. ஆனால் அஃப்கோர்ஸ் பயங்கரமான ஃபைட்டுகள் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபில்மு. ஆனால் அப்போ தான் வந்து சாங்குனால ஒரு படம் ஓடுது அப்படின்ற ஒரு காலகட்டம் அது. தென் கமல் சார் செட் நோ இது வந்து எனக்கு வந்து என்னுடைய சம்பளம் இல்லை, இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அவ்வளோ கிடைச்சா எனக்கு போதும், அதுக்கு மேலே எனக்கு ₹1 கிடைச்சதுன்னா ஐ வில் டேக் இட் அஸ் மை லாபம் அப்படின்னாரு. ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் இட். ஆனால் இப்போ ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் யாராவது கேட்டால் நல்லா இருக்கும். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு சி. ஐ திங்க் வி ஹாவ் டு டூ இட். இட் ஹேப்பன்ஸ் 500 kilometers away. It happens in Malayalam. Yeah. I don't know why it's happening in Tamil and Telugu. Really, I don't know.